ஹாய், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு உங்களுக்கு பின்னாடி இருக்க முருகரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். நம்ம முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். முருகர் கோயில்ல பத்துமலை, என்ன பத்துமலை, அதோட டீட்டெயில அம்மா சொல்லிடுவாங்க. அம்மா வாயில கேட்டுக்கங்க, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். பத்துமலை பத்தி நான் சொல்லுவதை விட எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் பத்துமலைக்கு போயிட்டு வாங்க, எல்லாருமே கேட்டுட்டே இருந்துங்க, சொல்லிட்டே இருந்துங்க. நாங்க இன்றைக்கு அவங்களை இங்க அழைத்துட்டு வந்துட்டோம். பத்துமலை வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலம். அதோட மலேசியாவில இருந்து மட்டுமல்லாத உலகம் முழுதும் உள்ள தமிழர்கள், இந்துக்கள் வந்து இங்க தைப்பூசத்தை கொண்டாடுறதுக்கு வருவாங்க. தைப்பூசத்தும் போது இங்க ஒரு பெரிய திருவிழாவே நடக்கும். அந்த அளவுக்கு இங்க கூட்டம் இருக்கும். அந்த முருகன் வந்து உண்மையிலேயே வந்து முருகனை அங்க அன்றைக்கு பார்த்த அந்த மாரியம்மன் கோயில்ல தான் தேர் கொண்டு வந்து இங்க பத்துமலையில திருவிழா விட்டுட்டு திரும்பவும் அழைத்துட்டு போவாங்க. அந்த பத்துமலைக்கு தான் வந்துட்டோம். இங்க 272 படிகள் இருக்குது ஏறுவதற்கு. அதோட வந்து இப்படி நீங்க அங்க பாத்தீங்கன்னா, இந்த வலது பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி இருக்கு, தமிழ் பள்ளி பாருங்க. அது வந்து பத்துமலை தமிழ் பள்ளி. தொடக்கத்துல இருந்து 6ஆம் ஆண்டு வரையில இருக்கும். 1ஆம் வகுப்பு வந்து 7 வயதுல தொடங்குவாங்க. 12 வயதுல 6ஆம் வகுப்பு முடியும். முழுமையும் எல்லாமே தமிழ்ல படிப்பாங்க. ஒரு ஆங்கில மொழி ஒரு பாடம் இருக்கும், மலாய் மொழியும் ஒரு பாடம் இருக்கும். அதனால மலேசியர்கள் நாங்க தமிழ் மொழியும் பாதுகாக்கிறோம், வளர்த்துக்கிட்டு வரோம். பத்துமலை தமிழ் பள்ளி அது. சரி, நன்றி. பாக்கி உள்ள விஷயங்களை நம்ம பாக்கி உள்ள விஷயங்களை பாக்கி பார்க்கலாம் வீடியோல. வாங்க, நமக்கு கோயிலுக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா இது வந்து சொன்னா வெளியில தாங்க இந்த முருகனுடைய சிலை. அதுக்கு பக்கத்துல இங்க ஒரு படி மாதிரி மேல போது பாருங்க. எல்லாரும் ஏறி போய்கிட்டு இருக்காங்களா? அந்த படிதான் 272 படியோ 79 படியோ இருக்குன்னு சொன்னாங்க. அதுல மேலே ஏறி போனா தான் இங்க மலையில ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல தான் தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கணும். நம்ம இப்பதான் உள்ள வந்திருக்கோம், இனிமேதான் இங்க போகணும். அது இன்னைக்கு சனி ஞாயிறு அப்படிங்கிறதுனால நிறைய பேரு சுத்தி பார்க்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா கீழே இறங்குனதோட நிறைய உறவுகளை பார்த்து நிறைய உறவுகள்கிட்ட பேசிட்டு தான் இப்ப வந்து வீடியோவே பிடிக்கிறேன். நேரா உள்ள போகணும். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்க எப்படி இருக்குன்றத நம்ம வீடியோ பார்ப்போம். நம்ம சவுண்ட் கேட்காதோ? கேக்கு. நம்ம முருகர் மேல படியேற போறோங்க. படியேற போறோம். அது இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கீழே உள்ள கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் படியேறி மேல உள்ள பார்க்கணும். ரைட். ஆமா, போயிட்டு இருக்கோம். என்ன சாமியை உள்ள எடுக்க விடுறாங்களான்னு தெரியாது. சாமியை உள்ள எடுக்க விட்டாங்கன்னா சாமியை எடுக்கிறோம், இல்லைன்னா வெறும் உள்ள எடுக்க விடலைன்னா எடுக்க முடியாது. ஆமா, மேக்சிமம் ட்ரை பண்றோம். முடியாத பட்சத்துக்கு எடுக்க முடியலன்னா மன்னிச்சிருங்க. எடுக்க முடிஞ்சா கண்டிப்பா நாங்க டீடைலா எடுத்துறோம். மேக்ஸிமம் எல்லாருமே போறவங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே. இங்க போணும். ஆமா, ஷூ கழட்டுங்க. தெரியலமா, அங்க போனாதான் தெரியும். ஆனா மேல வந்து என்னென்னமோ அலௌட் இல்லன்னு போட்டிருக்காங்க. பாப்போம். இங்க பாத்தீங்கன்னா மேல படியேறி முருகன் சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடியே கீழே மாரியம்மன் திருக்கோவில் இருக்குதுங்க. இந்த மாரியம்மன் திருக்கோவிலில் ஃபஸ்ட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு தான் படியேறி மேலே முருகன் கோயிலுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் கோவில் இருக்கிறது. இது ரெண்டுக்கும் சாமிகம்லாம் கும்பிட்டுட்டு தான் மேலே போகணும். வாங்க, முதல்ல மாரியம்மனை தரிசிச்சுட்டு வந்துடுவோம்.
எங்க அம்மாவை காணோம். சுத்த போயிட்டாங்களா? சரி, போட்டு 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 போட்டு. அப்படியே கோயிலை ஒரு வலை சுற்றி வந்தாச்சு. நேராக இது கோயிலுக்கு பின்புறமாக அப்படியே ஒரு சுற்று வலம் வந்து முன்னாடி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போயிட வேண்டியதுதான். இது பார்த்தீங்கன்னா அந்த மாரியம்மன் கோயிலுக்கு இந்த பக்கம் வந்து மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே இடது வசம் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே வந்தாக்க என்னென்ன தெய்வங்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதில் மேலே ஏறி போனால் சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற தெய்வங்களை தரிசிச்சுட்டு நம்ம இந்த பக்கம் வந்துடலாம். ஓகேவா? இப்படியே போனாக்க முதல்ல எங்கனக்குள்ளே வலது பக்கம் பார்க்கக்கூடிய சாமி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனாட்சி அம்மன் திருக்கோயில். இது பார்த்துக்கோங்க. கரெக்டாக தீபாராதனை காட்டுற நேரத்தில் வந்துட்டோங்க. சந்தோஷம். இருங்க, ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஐயோ, என்ன ஜூம் பண்ணோன்னு இப்படி அலையாக தெரியுது. ஓகே, நம்ம இந்த பக்கம் வந்துடுவோம். அப்படியே நேராக வந்துட்டு இந்த மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு இடது வசமாக பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பக்கம் கணபதி கோயில் இருக்குங்க. இருங்க, ஜூம் பண்ணுறேன். கணபதியோட சன்னதி இருக்குது. அப்படியே நம்ம சிவன் கோயில் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு படியேறி நேராக மேலே போயிடுவோம். இந்த பக்கம் மீனாட்சி அம்மனும் அந்த பக்கம் கணபதி கோயிலும் முடிச்சாக்க அதை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்தோம்னாக்கும் மேலே சிவன் சன்னதி இருக்குன்னு மேலே போர்டெலாம் போட்டிருக்காங்க. மேலே ஏறி போகிறோம். இந்த பக்கம் வாணிதினே, இந்த பக்கம் திரும்ப மாறா. ரைட்டு. இதில் வந்து சிவன் கோயிலுக்கு சைடில் இருங்க, நான் சிவன் சாமியை காமிச்சுக்கிறேன். அது சரி, மீனாட்சி அம்மனை காமிக்கும் போதும் மின்னல் அடிச்சிச்சு, சிவனை காமிக்கும் போதும் மின்னல் அடிக்குது. பார்த்தீங்கன்னா முன்னாடி நந்தி இருக்குது, நேராக சிவன் சன்னதி இருக்குது. அங்கே இந்த பக்கத்தில் வந்தாக்க ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். இருடா, நான் வந்துட்டு 90 வாங்கி தரேன். நிதினே பாருங்கங்க, சிவன் சன்னதியை காமிக்கிறேன். இருங்க. கரெக்டாக அந்தந்த சுவாமியை தீபாராதனை காட்டும் போதும் அர்ச்சனை பண்ணும்போதும் நம்ம இங்கே வந்துடுறோம். அதே ஒரு பெரிய விஷயம். சன்னதி சுற்றி வந்துடுவோம். இங்கே பாருங்கள், இதில் சுற்றி வரும்போது ஒன்று கவனித்தேன். இதில் நிறைய விஷயங்கள், நிறைய எல்லாமே சுற்றி இருக்கிறது எல்லாமே இந்த கோபுரமாக தான் செய்து வச்சுருக்குறாங்க. கோபுரம்னா நான் அதை மேலே இதை சொல்ல கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த கோபுரம் மாதிரியான ஒரு வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்களா, இங்கே கீழே மீனை பாருங்கள், சின்னதாக ஒரு ஏரி மாதிரி தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் தான். எவ்வளவு மீனுன்னு பாருங்கள், நிறைய மீன் இருக்குது. அப்படியே சிவன் சன்னதிக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கும் இருங்க, ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தாக்க இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி பாறைக்கு நடுவில் இருந்து நல்ல நீர்வீழ்ச்சியாக இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம், வேப்ப மரம் தான் தெரியுது. இருங்க, தெரியல, நான் அந்த சைடு போய் காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்கள், ஆள் எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நீர்வீழ்ச்சி இங்கே பாருங்கள், அங்கனக்குள்ளே பார்க்குறதுக்காகவே அந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பாலம் மாதிரி கட்டி அதை போய் நீர்வீழ்ச்சி அங்கனக்குள்ளே நின்று பார்த்துட்டு வர்ற மாதிரியான ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல. படி ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. நேராக மேலே இருக்கிற முருகன் சன்னதியை பார்க்குறதுக்காக படி ஏற ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் நட்டக்குத்தில் ஏறுறாங்க. நம்ம பழனியில் பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னாக்கும் செங்குத்தாக இருக்குது. அதனால தான் எல்லோரும் ஏறும்போதே கொஞ்சம் நின்று ஏறி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு ஆகிடுறாங்க நிறையா பேர் கால் வலின்னு. பார்த்தீங்கன்னா எப்பா இங்கேருந்து பார்க்குறதுக்கே செங்குத்தாக இருக்குதுங்க. அதனால தான் நிறைய பேருக்கு ஒரு டயர்டாகிடுது. அங்கங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஒரு வழியாக வந்தாச்சுங்க, மேலே ஏறி வந்தாச்சு. இதிலிருந்து கொஞ்சம் உள்ளே போகணும் போல இருக்குது.
ஆனால் இது வந்து அதாவது எப்படி சொல்கிறேன்னா எரிமலை இருக்குது பார்த்தீங்களா, எரிமலை அந்த நெருப்பு குழம்போடு வெடித்து அதில் உள்ள ஒரு தொலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தொலைக்குள்ளே தான் இந்த முருகனுடைய கோயில் கட்டியிருக்கிறாங்களாம். பாருங்கள், அந்த எரிமலை குழம்பு வந்து அந்த வழிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அந்த கூர்மையான தெரிகிறதான், அந்த கூர்மையான பாறையாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இங்கனக்குள்ளே ஒரு முருகன் இருக்கார் பாருங்கள், கீழே ஒரு பெரிய முருகன், இங்கே ஒரு சின்ன முருகன். சரி வாங்க உள்ளே போயிடலாம். உள்ளே நுழைஞ்சதோட பழனி மலையில் இருக்கிற மாதிரி இடும்பன் சன்னதி ஒன்று இங்கே இருக்குதுங்க. பார்த்தீங்களா, ஸ்ரீ இடும்பன் டெம்பிள், இடும்பன் சன்னதி. உள்ளே நுழையும் போதே வலது கை பக்கமாக இடும்பன் சன்னதி ஒன்று இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம் பாருங்கள், இடும்பன் சன்னதி. இதை முடிச்சுட்டு நேராக உள்ளே போனாக்க முருகன் சன்னதி இருக்கும். வந்தாச்சுங்க, சன்னதிக்குள்ள வந்தாச்சு. எழுதியிருக்கு பாருங்கள் முன்னாடியே, ஸ்ரீ வேலாயுதர் கோவில் மூலஸ்தானம். கரெக்டாக வந்தாச்சு, உள்ளே வந்தாச்சு. என்ன அந்த பக்கம் ஒரு படி போகுது, ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் அந்த பக்கம் படியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, வேலாயுதர் சன்னதி வந்தாச்சு. இருங்க ஜூம் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிட்டா சரி. இங்கேயும் பார்த்தீங்களா அர்ச்சனை நடக்குது, எல்லாருக்காகவும் தான் நடக்குது. இந்த படி ஒன்று இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பக்கத்தில், அந்த படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வள்ளி தெய்வானை முருகன் 3 பேரும் சேர்ந்து காட்சியளிக்கக்கூடிய சன்னதி இருக்கும் போல இருக்கு. வாங்க அதையும் பார்த்து வந்துடுவோம். இதுதாங்க வள்ளி தெய்வானை முருகன் சேர்ந்து காட்சியளிக்கிற சன்னதிக்கு வந்தாச்சு. இந்த சாந்தா கிட்ட அடி வாங்கினாலும் அடி வாங்கினேன், வந்தவங்க எல்லாரும் அடி வாங்கின எண்ணெயை விட்டுட்டாங்க, அடித்த சாந்தாவை இழுத்துட்டு போய் ஓரமாக நிற்க வச்சு அக்கா அக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏமா ஏய், வா வா, போகும்போதும் லேட்டு வரும்போதும் லேட்டு தான். என்னம்மா வெயில் அடிக்குதா? தண்ணி குடிப்போம், தண்ணி குடிப்போம். கிட்ட வந்தாச்சு. ஆமா ஏய், இது மலைக்கு சைடில் இருக்கிற டார்க் கேவ், கருப்பு குகை. ஐயோ, இல்லை ஒரே கருப்பாக இருக்கும் போல இருக்குங்க. இதுக்குள்ள பாருங்கள், இந்த ஷூவை போட்டுட்டு தான் போகணும் போல இருக்கு. டார்ச் லைட்லாம் விற்கிறாங்க உள்ள, வவ்வால்லாம் நிறையா இருக்கும் போல இருக்குது. டார்ச் லைட்லாம் விற்கிறாங்க, உள்ளே போய் டார்ச் லைட் அடித்து பார்த்துக்கலாம் போல இருக்கு. Genting Islands. கென்டிங் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோங்க. மேலே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப க்யூவாக இருக்கும், சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். ஆஹா, அவங்க தமிழில் கூப்பிடுறாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு.
ஃபுல்லாக சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்குது. இந்த ராதா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. இந்த ராதா பேர் மலேசியா போனாலும் நம்மளை விடாது போல இருக்கே. ஆமா, ராதா ஹோட்டல்லே சாப்பிட்ருவோம். பிடிச்ச பேர்ல பிடிச்ச ஹோட்டல் தான். போங்க 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 போங்க. தெரியலண்ணா, வாங்க சாப்பிடலாம். வணக்கம். நம்ம இப்போ வந்து கெந்தி மலைக்கு ஏற போறோம். அதுக்கு முன்ன இப்ப நண்பகல் உணவு இந்த ராதா உணவகத்துல சாப்பிட்டாச்சு. பாருங்க, சொல்லும் பொழுதே ராஜாவுக்கு ஒரு புன்சிரிப்பு வருது. ராதான்னு சொல்லிட்டாலே புன்சிரிப்பு தன்னால வந்துடும். இதான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு வர்றாங்க. மலேசியா வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டாய் அந்த பேரை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அடுத்து இப்ப வந்து இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம அந்த தொங்கி கொண்டு போன தொங்கு வண்டி, அந்த கேபிள் கார் அதுல ஏறி அந்த கெந்தி மலை உச்சியில இறங்கிடுவோம். அங்க உள்ளுக்கே சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கிடுவோம். உண்மையிலேயே இன்றைய நிகழ்ச்சியில வந்து பார்த்தா நம்ம புக்கிட் திங்கின்ற இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது. பிள்ளைங்க 2 பேரும் கெந்தி மலை போகணும்னு சொன்னதுனால இங்க நம்ம இடத்த மாத்திட்டு இப்ப இங்க வந்திருக்கிறோம். அதனால கெந்தி மலையை பலர் கேட்டிருந்தங்க, கெந்தி மலைக்கு போகலையான்னு. அதனால இந்த பத்து மலையை அடுத்து கெந்தி மலைக்கு வந்திருக்கிறோம். இப்ப போயிட்டு இருக்கோம் கெந்தி மலைக்கு. ஆமா ஆமா, கண்டிப்பா அங்கேதான் போறாங்க. ராதாவை பத்தி நான் சண்டை போடுவோம் நாங்க. என்னை பார்த்தா அப்படி தெரியுதாங்க. நான் பாவங்க ஆளுதான் டரன் பிளேஸா பீமக்குட்டி மாதிரி இருக்குவேன். பிஞ்சு மனசு என்ன பறிச்சிட்டிய? என்னடி தங்க பறிச்சிட்டிய? பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குதுங்க. கியூ எங்கேருந்து இருக்குது பாருங்க. கியூ சந்தா கியூவா? சரி, இப்போ டிக்கெட்டு கையில் இருக்குல்ல, என்கிட்ட கொடுத்துட்டு அங்கே போய் ஆடுகாலி குடும்பம்னு சொல்லிட்டு போ. விரட்டி விட மாட்டாங்க, உள்ள விட்டுருவாங்க. என்னங்க திருப்பதியில திருப்பதி கியூல நின்ன மாதிரி இருக்கு. அந்த கயிறு மேல ஏறத்தேன் போங்க. கயிறு மேல ஏறி இப்ப பாருங்கோ, நல்லா பாருங்க, கயிறு மேலே ஏறி நடக்க போறோம்ன்ற மாதிரி போனோம். செக்கிங் மிஷினு செக் பண்ணுவாங்க, அதான் கேட்டேன். லிப்பாமு லிப்ஸ்டிக் எல்லாம் அதெல்லாம் ரூம்ல இருக்கு. லிப்ஸ்டிக் தான் உங்க அம்மா போடுறா. ஏன்டா உங்க அம்மா அப்படி கேவலப்படுத்துறீங்க? போடுறது ஒருத்த லிப்ஸ்டிக் ஒரு கண்மை, அது பொறுக்கலையா? யாரு இவுகளா? பொங்கட்டும் பொங்கட்டும், போங்க போங்க போங்க. ஏய், டிக்கெட்டை தான் ஸ்கேன் பண்றாங்க. நீ வாட்டுக்கு ஸ்கேனிங் எழுதி கொடுத்துருக்காங்க டாக்டர்னு வயிற்ற காமிச்சிடாத போய். போ போ. ஸ்கேன் பண்ணாங்களா? ஸ்கேன் பண்ணணும். எனக்கு ஏன் விஐபி இல்ல, எங்க போனாலும் சிறப்பு சலுகை இருக்கு போல இருக்கு. எங்க போனாலும் உங்களுக்கு யாராவது உதவிக்கு இருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, அது எவ்வளவு உண்மைன்னு இதுல கூட தெரிஞ்சுறாங்க. பாருங்க, பொதுவா போறவங்கல அவ்வளவு கூட்டம் நெரிசலா போயிட்டு இருக்காங்க. நாங்க சிறப்பு வரிசையில போறோம். ஏன்னா உங்களோட நல்ல உள்ளத்துக்கு உதவி செய்யறவங்க ஆள் இருக்கிறாங்க. எப்படி நாங்க மலேசியா வரும்போது எங்களுக்கு நீங்க உதவி பண்ண மாதிரி தான்.
ரைட் ரைட். காலையில வந்தவங்க எல்லாம் இன்னும் கியூல நிக்கிறாங்க. அவங்க வரைக்கும் இருக்கு பாருங்க கியூ, அங்க லாஸ்ட் வரைக்கும். நம்ம அந்த டிக்கெட்டை சிறப்பா எடுத்து நமக்கு தெரிஞ்சவங்க இங்க இருந்தனால பார்த்த உடனே டிக்கெட் வேகமா எடுத்து நம்மளை பர்சனலா அனுப்பிட்டாங்க. நன்றி நன்றி நன்றி. டிக்கெட் எடுத்து கொடுத்தவங்களுக்கு நன்றி. சந்தா, நமக்கு உனக்கு ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓவர் வெயிட் ஏற்ற மாட்டாங்களாம்ல? அப்படின்னா நீங்களே இறங்கணும். போ போ போ. அவ்வளோ 75. ஓ ஏன்னா என்னோட ஹார்ட் உங்கள்கிட்ட தான் இருக்கு. சே போங்க போங்க. இந்த ரோப் காரில் தான் ஏற போகிறோம். இப்படி தான் நிப்பாட்டி ஏற்றுவாங்க போல இருக்குது. இறக்குறாங்களா ஏற்றுறாங்களான்னு தெரியல. ஓ, இது ஏற்றி அந்த பக்கத்தில் வந்து இறக்குறாங்கங்க. இவங்களெல்லாம் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. போங்க. எங்க போகிறோம்? மலை உச்சியில போய்கிட்டு இருக்கோம். அந்த போதுங்க, அந்த பக்கம் போறது ஒண்ணு போகுது பாருங்க. மழை வந்துருச்சு. நனைய மாட்டோம். பயம் இல்லாம இருக்கீங்க. இதுல இது மாதிரி சாதனை இருக்கேன். அந்தரத்துல சொம்புன்னு சொல்றது இதுதான் நினைக்கிறேன். ஐயா, அந்தரத்துல வேலை இருக்கவன ஆடாதடி ஆடாத அப்படி நீங்களே இப்ப ஆட இருமா. அப்புறம் ஐயா மதுரை சிவவாக்கியரே முருகேசன் ஜோசியர் இருக்காருல்ல, அவர் தான் சொன்னாரு கடல் கடந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாரு. நான் தீவெல்லாம் கடந்து கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க மலையும் கடந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? பாத்துக்கிறோம். ஆமா, அங்க ஒரு காங்க எவ்வளவு உயரத்துல இருக்கு. எந்திரிச்சு காமிங்க. எந்திரிட்டாங்க. இருமா. எந்திரிங்க. சின்னதுக்கு பயப்படலாம். எடுங்க. எவ்வளவு ஹைட்ல இருக்கு பாருங்க. காமிங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் இருக்குங்க. நம்ம அப்படி மேலே ஏறி வரும்போது அது ரோப்ல மேலே ஏறி வரும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சீனர் கோயில் வந்து இருக்குது. அந்த இடத்துல நம்ம இறங்கல, திருப்பி வரும்போது இறங்கலான்னு இங்க ஒரு ஸ்டாப் மாதிரி நிறுத்துவாங்க. நிறுத்தி கோயிலுக்கு போறாருன்னா இங்க இறங்கி சுத்தி பார்த்துக்கலாம். நம்ம என்ன நினைச்சிருக்கோம், லாஸ்ட்ல போய் இறங்கி சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இங்க இறங்கி சுத்தி காமிக்கலாம். ஓகேங்களா? அப்ப மலை உச்சி ஏற்ற டாப்புக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க போலாம். பிரகதி என்ன சொல்ற? மேல இருந்து அங்க எப்படி இருக்கு ஃபீல்? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கப்பா. சந்தோஷமா இருக்கா? பெரிய மலை உச்சியில இருக்கும் பாருங்க. அந்த சாலை அந்த சீனா போய் அங்க இருக்க வந்துட்டாங்க. அது திருப்பி போகும்போது மேல எந்திரிச்சு இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம். இங்கதான் வந்து இறங்கி சுத்த போறோம். கீழே அப்படியே லைட் அந்த கண்ணாடி விட்டு நான் ஒண்ணும் காமிக்கலப்பா. காமிங்க, பயப்படாதீங்க. கீழே பார்த்தோம்னா எல்லாரும் பயப்பட செய்வோம். அவ்வளவுதானா? இந்த மேல போகுது, இன்னும் போகுது. அதாவது இப்போ ஸ்பீடா போகுது. ஸ்பீடா போறதுனால ஒரு இடத்துல பிரேக் விட்டு போகுது. அப்பா
உள்ளேயும் பார்க்க மாட்டேன். ஏங்க ரொம்ப ஹைட்ல போய்கிட்டு இருக்கோம். இப்பதான் எனக்கு இந்த அந்த பில்டிங்க காமிங்க. இப்ப எவ்வளவு ஹைட்னு தெரிஞ்சிரும். எவ்வளவு பெரிய ஹைட்ல பக்கத்துல இருக்கவங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஹைட்ல இருக்கோம்னு பாருங்க. அது விளையாட்டு இடம். அதுதான் வெளியே உள்ளது. காசு கட்டி போனோம். இப்பதான் எனக்கு பேடியாவும் இங்க மேல வர வர பயங்கர பனி, குளிர் பயங்கரமா குளிர் அடிக்குது. வெளியே போனதான் அந்த குளிர் தெரியும். ஆமா, இல்ல உள்ளே இவ்வளவு குளிர்னா வெளியில போனாக்க ரொம்ப குளிரும் போல இருக்கு. இதெல்லாம் பிள்ளைங்க விளையாடுறதுக்கான இடம் போல இருக்குங்க. இதுக்குதான் இவ்வளவு காசு. விளையாடுற இடத்த பாருங்க. பனி விளையாடுறதுக்கு தான் காசு. இந்த வெளியே உள்ளது தனியா காசு. விளையாடுறதுக்கு தனியா பணம் கட்டணுமா? எதுல இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இறங்க போறோம். சுத்தி காமி. எங்கிட்ட சுத்தி காமி. காமிச்சிட்டு ஃபுல்லா காமிச்சிருக்கேன். பட்டுல இறங்க நகரம் வேகமா. இப்படி வந்து இறக்கி விட்டுருவாங்க. இறங்கியாச்சு. அங்கேருந்து வந்து இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிட்டோம். இப்போ இறங்கிட்டு உள்ள விளையாடுற இடத்துக்கு உள்ள போக போறோம். ஏ குளிருதா சாந்தா? குளிருதா? குளிரும் நினைச்சிட்டே சொட்டரெல்லாம் எடுத்துட்டு வந்தான். குளிரவே இல்ல. அது சரி. நீ தான் 24 மணி நேரம் தண்ணியில கிடக்குற என்னமாச்சே. போ 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 போ. இல்ல இப்போ போட்டாமஸ் இல்லடா. முதலையும் நான் எதுக்கு என் வாயால சொல்லிக்கிட்டு. நான் முதல்ல நினைச்சு தப்பா சொன்னேன். ஓ ஆமா. நீங்க முதல்லன்னா நானும் முதல்ல. நீங்க ஏனான்னா நானும் ஏனா. இங்க பாத்துக்கங்க. இது சுள்ள இவ்வளவு தூரம் மலையில ஏறி வந்து இந்த மாதிரி கடைகள் தான் நிறைய இருக்கு. அட இங்கேயும் திங்க தான் வந்தோமா? அதாவது சுற்றுலா பயணம்னு சொன்னாலே பேக்கரி ஐட்டம்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதுதான் இதெல்லாம் இருக்கு. அப்பா ப்ளூ கலர்ல இங்க பாடுற மாதிரி இருக்கு. ஊர்ல 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாம். தெரியுங்களா? அதுதான் கேசினோ. அம்மாடி எனக்கு கொஞ்சம் பிரேக் விட்டு கேட்குற ஃபைட்டர் மேன் மாதிரி
படுத்துக்கணுமா வேற குப்புற ஜோலி முடிச்சு குப்புற படுத்துருக்காங்க. குப்புற படுத்துக்கிட்டு இப்படி செய்ய அவன் வரல அவனுக்கு வாங்கிடுவான். எடுங்க பனிமலை மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. பாத்தீங்களா இல்ல இந்த இதுக்கு அங்கிட்டு நம்ம போகணும்னா ஒரு ஆளுக்கு 200 வெள்ளி கட்டணுமாங்க. அந்த பனிமலை மாதிரி எல்லாம் தெரியுது பாருங்களேன். ஆமா அது இங்க இருந்தே சுத்தி பாத்துட்டோம். அந்த இதுல இருக்க பிள்ளைங்க எல்லாம் விளையாட்டா ஏத்தணும் அப்படின்னு சொன்னா உள்ள போகணும். உள்ள போகணும்னா ஒரு ஆளுக்கு 200 வெள்ளி கட்டணுமா. ஒரு ஆளுக்கு 4000 ரூபாய். 20,000 ரூபாய் கொடுத்து இந்த பனிமலையில கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. மலிவா எதுவும் கிடைக்காது. ஆடி தள்ளுபடி தான். அந்த மலையை மட்டும் எடுங்க. இதெல்லாம் ராட்டினம்லாம் நம்ம ஊர்ல இஷ்டம் போல இருக்கு. ரைட்டு இதுதாங்க பாருங்க. நாங்களும் அதான் பாத்துருக்கோம். நீங்களும் இதே பாத்துருங்க. அங்க பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து இப்ப திரும்பி கீழே போய்கிட்டு இருக்கோங்க. ஆமா அதையும் பாத்துடலாம். இறங்கும்போது வயிறு பூசம் ஸ்பீட்ல போக பனி பாருங்க. சீனா கோயிலே மறைச்சிருச்சு. வெறும் பனியை கொண்டே காட்டுறீங்களேன்னு கேட்காதீங்க. கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா பார்க்கலாம். தெரியுது பாத்தீங்களா? பாருங்க இதுதான் சீன கோவில். ஆனா ஒண்ணுமே தெரியலையே. வெறும் பனியால் மூடி இருக்கிறது. மலை மேல வந்து பனியை காமிக்கிறீங்களா? காமி ஊத்திட்டியா? வாங்க டீ சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் டீ சாப்பிடலாம். இங்க ஊத்திட்டேன். உங்கறனே தண்ணி வாங்க ஜூஸ் சாப்பிடலாம். ஓகே இன்னைக்கு போயிட்டு வந்துட்டோம். போக வேண்டிய இடத்துக்கு கடலாம். போக வேண்டிய இடம் இங்க இந்த அது பேர் என்ன தூக்கிட்டு போச்சு நம்மள? ரோப்பா? கேபிள் கார்ல போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். சைனா டெம்பிள்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் உள்ள இருந்த இடத்த எல்லாத்தையும் எங்க கூட சேர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறோம். முருகன் கோயில் பார்த்துருப்பீங்க. முருகன் கோயிலுக்கு கேட்டீங்க. முருகன் கோயில் பார்த்தாச்சு. இன்னைக்கு நாங்க போன பக்கம் எல்லாம் நீங்களும் எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ஓகேவா? நாளைக்கு நாங்க நைட்டு ஊருக்கு கிளம்பிடுவோம். அதனால நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்கு. அதை முடிச்சிட்டு கிளம்புற ஐடியாவில தான் இருக்கிறோம். ஷாப்பிங் வேணும் நீங்க எடுத்து போடுங்க அப்படின்னாலும் நமக்கு எடுத்து வைப்போம். நாளைக்கு போஸ்ட் பண்ண வந்துட்டாச்சு. நாங்க ஊர்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணிக்கிறோம். டைம் கிடைக்குது. ஆனா எடுத்துக்கிறோம். நாளைக்கு எடுத்துருவோம். பேக்கிங் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செய்யறோம். மலேசியா வரும்போது எப்படி இருந்தோமோ அதே மாதிரி திருப்பி போகும்போது என்ன நடக்குங்கிறதையும் நமக்கு காமிச்சிருவோம். ஓகேங்களா? ஓகே சரி ஓகேங்க. நாங்களும் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் பாக்குறோம். கார்ல போய்கிட்டு இருக்கிறோம். சரியா? ஓகேங்க. பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.